கிரிக்கெட் பிசிசிஐக்கு டாக்ஸ் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? வரியே கிடையாது. பிசிசிஐ வந்து ஒரு மிகப்பெரிய உலக கிரிக்கெட் போர்டுகள்லயே பணக்கார போர்டு வந்து பிசிசிஐ. அவ்வளவு அத்தனை கோடிகள் வருமானம் வருது, அவங்க டாக்ஸை பே பண்றது இல்லை, அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. சோ அப்ப என்னன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமா இருக்கிற ஒரு 140 கோடி பேர்ல ஒரு 2-3 கோடி பேர் தான் வரி பே பண்றாங்க. அவங்கள மேற்கொண்டு இது பண்றது. பத்தாதது இந்த இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது எல்லாருமே பே பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. வரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ப்ரோக்ரசிவா இருக்கணும். குறைவா சம்பாதிக்கிறவங்க குறைவா வரி கட்டணும், அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா வரி கட்டணும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதுல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? பெருசா சேமிக்க முடியாது. அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களால சென்னையில குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க இல்லையா? செலவு பண்ற ஒரு இடத்துல நீங்க 18% ஜிஎஸ்டி பே பண்றீங்க. அப்போ நீங்க செலவு பண்ற ஒரு 5 லட்சத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. அதாவது உங்க இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியா ஜிஎஸ்டி பே பண்ணுவாரு. 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுல இருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிருது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ண மாட்டாரு. நீங்க 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவாரு, இல்ல 20 லட்சம் செலவு பண்ணுவாரு. அப்போ ஒரு 20 லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளவு போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி. அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம்? வரி வசூலிக்கிற முறையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கண்டிப்பா சமநிலையை நோக்கி நகர்வதற்கான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். முயற்சிகள் கண்டிப்பா எடுக்கணும். அதிகமா வருமானம் ஈற்றவங்க வருமான வரி அதிகமா கொடுக்கணும், குறைவா சம்பாதிக்கிறவங்க குறைவா கொடுக்கணும். ஆனா இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாட்டம் 50% ஆஃப் த பீப்புள் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஜிஎஸ்டி பே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் அதிகம். இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட்கள் வாங்குற பொருட்கள்ல தான் அதிகமான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. எங்க கிராமத்துல ஒரு இளம் விதவை ஏதோ அரசாங்கம் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதை கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. அதை வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு பிஸ்கெட் வாங்கலாம்னா அதுல வந்து 15% வரி. அவங்க போய் ஏதாவது வேற ஏதாவது ஒரு பொருள் இல்ல, அவங்க அந்த மக்களுக்கே தெரியாது இல்லையா, அந்த பொருளுக்கான மதிப்பீடு தான் நினைச்சிருக்காங்க. நீங்க ஒரு கார் வந்து, நான் சொல்றது வந்து ஜிஎஸ்டி மட்டும், அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், அது நிறைய கவர்மெண்ட்டுக்கு போகுது, அது வேற விஷயம். பெட்ரோல் வாங்க போனீங்கன்னா அதுல எவ்வளவு டாக்ஸ் இருக்குது? பெட்ரோல் பங்க்ல எழுதுவாங்களா, பெட்ரோல் 100 ரூபாய், ஜிஎஸ்டி 30 ரூபாய் இல்லைங்களா? ஆனா ஒரு தள்ளு வண்டி கடைக்காரன் மாம்பழம் விற்கிறான், ஒரு வாழைப்பழம் விற்கிறான், அவனை போய் அவன் பேர் எழுதணும்னு சொல்றீங்க. இது வந்து எந்த வகையில நியாயம்? அதனால கண்டிப்பா வந்து ஒரு இந்த நாடு டாக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு மோகன்தாஸ் பாயும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இது உண்மையில வந்து எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய சிந்தனை, புதிய நோக்கத்தோடு ஒட்டுமொத்த டாக்ஸையும் வந்து அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்கணும்.